மார்னிங் கைஸ். இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட் தாய் லைன். இது வந்து போயிங்கோட கம்பெனி, அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. 737 காய்ஸ். தாய்லாந்தில் இல்லை, பேங்காக்கில் ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி நான் இந்த காரில் தான் வந்தேன். நம்ம ஊர் சோறெல்லாம் இங்கே கிடைக்காது, அதனால் நாங்கள் இப்போ வந்துருக்குது மெக் நூடுல்ஸ். அங்கே போனோமா கேஎஃப்சியா? இல்லை மெக் நூடுல்ஸ் தான். ஆல்ரெடி உள்ளே போய் ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு போய் சொல்கிறேன். ரொம்ப அற்புதம்ப்பா, நல்லா வருவீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் டே இன் தாய்லாந்து. இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 3 மணிக்கு தான் செக்இன். ஸோ அதனால் வந்து ட்ராவல்லையே வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்லேயே காலை கடன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்டுட்ருக்கோம். ஹாம்பர்கர். அவர் வந்து ஃபிஷ் பர்கர் சாப்பிட்டாரு. சார் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு லோக்கல் கஞ்சி அண்ணா சாப்பிட்றாரு. லோக்கல் கஞ்சி ப்ளஸ் சிக்கன் இல்லை மேலே சிக்கன் மாதிரி ஏதோ போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து வெஜ்ஜே கிடையாது இந்த ஹோட்டலில். ஆமாம், அதனால் வெஜ்ஜு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. தம்பியும் எப்படி தம்பி இருக்கு? பழைய கஞ்சினா ஆனால் அந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இதோட சேர்ந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொத்தமல்லியெல்லாம் போட்டு. சர்க்கரையா இது என்னன்னா அது? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் 4 பேரும் வந்து நான் வெஜிடேரியன், அதனால் வந்து இங்கே பர்கர் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். மீதி 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வெஜிடேரியன் ஹோட்டல் போயிருக்காங்க. பார்க்கலாம் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.